ஒரு தந்தையும் மகனும் ஒரு புல்வெளி சார்ந்த காடு. அந்த காட்டின் பாதையில் இருவரும் ஒருவருக்கொருவர் உரையாடிக் கொண்டே பேசிக்கொண்டே போகிறார்கள். அப்படி பேசி செல்லுகின்ற போது மகன் அங்கிருக்கின்ற பறவைகளோடும், அங்கிருக்கின்ற புற்களோடும், அந்தந்த தென்றல் காற்றுகளோடும் இவன் நயந்து துள்ளி குதித்து தந்தையோடு முன்னும் பின்னுமாக ஓடிக்கொண்டிருந்தான் அந்த சிறுவன். அப்பொழுது இந்த தந்தையார் திடுக்கிட்டு துணுக்குற்று பையனை அழைத்து ஒரு மரத்தடி நிழலில் அமர வைத்து, அப்பா, உனக்கு நான் ஒரு பரீட்சை வைக்கிறேன். அந்த பரீட்சையத்தில் நீ பாஸ் ஆக வேண்டும். நீ அப்போதுதான் சுத்த வீரனாக இருப்பாய் என்றார். எந்த பரீட்சை வைக்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று? ஒன்றை கேள், உனக்கு கண்ணில் கண் கட்டுகிறேன் என்றார். தந்தை, சரி, நான் இன்று இரவு நீ இந்த கண்ணில் கட்டிக்கொண்டு, இந்த துணியை கட்டிக்கொண்டு இரவு முழு இந்த மரத்தடியிலேயே இருக்க வேண்டும், சரியா என்று கேட்டால், இந்த சவாலுக்கு ஒத்துக்கொள்கிறாயா என்றார். நான் வீரனாவதற்கு இந்த சவால் உகந்ததாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் அந்த சிறுவன். அவனுக்கு கண்ணில் இறுக துணியை கட்டிவிட்டு அங்கிருந்து லேசாக நடந்தார். இந்த மகனுக்கோ அவர் நடந்து சென்ற அந்த சலசலப்பு காலடி மட்டும்தான் தெரிந்தது. அதன் பிறகு யாதும் புரியாமல் கண்கள் இருட்டாக இருந்தது. கண்கட்டால் இரவு நேரம் என்பதால் ஆந்தைகள் ஓலமிட்டது, காட்டு மிருகங்கள் கத்தின, உரும்பின, மழை லேசாக பொழிந்தது, இந்த தவளைகள் கத்தின, பேய்கள் ஊறுவது போல அந்த மரக்கிளை சத்தங்கள் எல்லாம் சலீர் சலீர் என்று வீசியது. மின்னல் இடித்தது, மழை லேசாக பொழிந்தது. துணுக்குற்ற ஐயமுற்ற அந்த சிறுவன் அப்பா என்று ஓ என்று கத்தினான். அங்கே யாரும் இல்லை. அப்பா, இங்கே வாரும் வான்றும், என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா என்று கையை மேய்த்து ஆர்ப்பரித்து அழுதான். சற்று நேரத்தில் அந்த தென்றலோடும் அந்த தவளைகள் சத்தத்தோடும் இவன் அங்கிருக்கக்கூடிய அந்த பறவைகள் லேசான கீச்சு கீச்சு என்ற சத்தங்களோடும் இவன் அந்த தென்றல் காற்றோடும் மழையோடும் குளிரோடும் அதை ரசித்து கொண்டே சிறு நேரம் அமர்ந்து கொண்டே இருந்தான். விடியற்காலை வருகின்ற போது தூங்கிவிட்டான். அப்போது அந்தி காலை என்பதால் சூரிய வெளிச்சம் அவன் மேல் பட்டது, சுரீர் என்று பட்டது. துணிக்குட்டு ஐயமுற்று எழுந்தான். என்ன என்று கண்கட்டை திறந்து பார்த்தான். அதிர்ந்து போனான். அதிர்ந்து போய் எதிரே யார் இருப்பது என்றால் தன்னை நிற்கிறார். ஓடோடி போய் அந்த தந்தையை கட்டி கொண்டார். அழுதான், புலம்பினான். ஏனப்பா, பக்கத்தில் இருக்கும்போதே என்னை காப்பாற்ற வரவில்லையே, ஏன் நான் கத்தினேன் உன் காதில் விழவில்லையா என்று கேட்டான். அந்த தந்தை வேல் கொம்போடனும் ஈட்டியுடனும் இருந்தார். ஏன் அப்பா, உனக்கு ஏதாவது துன்பம் இடர்பாடு வரும் என்றால் முதலில் என் உயிரை கொடுத்து காப்பாற்றுவோன் நான் தானாக இருப்பேன் என்றார். உன்னை ஒரு சுத்த வீரமுள்ளவனாகவும் உன்னை தைரியசாலியாகவும் மாற்றுவதுதான் என் வேலை. வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும், துணிச்சலாக வாழ வேண்டும், எந்நேரத்தில் போராட வேண்டும். போராடி எதிர்கொண்டு வாழ்வியல் ஒரு வெற்றி இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதற்கு மனோதைரியம் முக்கியமாக தேவை என்றார். கண்கலங்கினான். தந்தையின் பாதங்களில் விழுந்து வணங்கினான் அந்த மாணவன். அன்பு நண்பர்களே, நம் வாழ்க்கையில் கடவுள் அந்த தந்தையைப் போலத்தான் நம்மோடு எப்போதும் இருக்கிறார். துன்பத்திலும் சோகத்திலும் நாம் தவிக்கின்ற போது நம்மை முழுமையாக கைவிட்டு விடாமல் நம் சோதனைகளை தாங்கி பழகி சிறந்த தீரர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அவர் பல நேரங்களை மௌனம் காத்து வெறும் பார்வையாளரை போல நமக்கு அருகிலேயே இருக்கிறார் கடவுள். நாம் தான் அவரை உணராமல் தவிக்கிறோம். நண்பர்களே, அந்த கதையின் நீதி என்னவென்றால், துன்ப காலங்களில் நாம் தனித்து விடப்பட்டதாக உணர்ந்தாலும் நம்மை வழிநடத்தும் உயர் சக்தி பெற்றோர் அல்லது இறைவனே ஆவார்.
எப்போதும் நமக்கு துணையாகவே இருக்கும். எனவே சோதனைகளை கண்டு அஞ்சாமல் துணிச்சலுடனும் எதிர்கொள்ள வேண்டும் என்பது இந்த கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.